திருச்செந்தூர் கோவிலில் ஆவணி திருவிழா கொடியேற்றத்தை பஞ்சாங்க நேரப்படி நடத்த உத்தரவிடக் கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கானது தொடரப்பட்டது. நேரம் எல்லோருக்கும் பொதுவானது என நீதிபதிகள் தெரிவித்திருக்கின்றனர். கோவில் தரப்பிலும் மனுதாரர் தரப்பிலும் உரிய விளக்கங்களை பெற்று தெரிவிக்க நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்து விசாரணையை நாளை ஒத்திவைத்திருக்கின்றனர். இதுகுறித்த முழு விவரங்களுடன் இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் சக்திவேல். சக்திவேல், வணக்கம். இதுகுறித்த முழு விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக வணக்கம் பவித்ரா. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் ஆவணி மகாட்சேவ கொடியேற்றத்தை பஞ்சாங்கத்தில் குறிப்பிட்டுள்ள நேரத்தில் நடத்த உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கானது தொடரப்பட்டுள்ளது. கோவில் நிர்வாகி முத்துகிருஷ்ணன் தாக்கல் செய்த மனுவில் வருகின்ற 31ஆம் தேதி காலை 9 மணி முதல் 9:22 மணி வரை ஆவணி மகாட்சேவ கொடியேற்றத்தை நடத்த கோவில் விர்த்தகர் நேரம் நிர்ணயித்துள்ளதாகவும் இந்த நேரம் பஞ்சாங்கம் மற்றும் திருநாள் முகூர்த்த பட்டோலையில் குறிப்பிட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். ஆனால் கோயில் நிர்வாகம் அதிகாலை 5:15 மணி முதல் 5:40 மணி வரை கொடியேற்றத்தை நடத்த முடிவு செய்துள்ளதாகவும் நேரத்தை மாற்றியதற்கான உரிய காரணம் தெரிவிக்கப்படவில்லை என்றும் அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது. பாரம்பரியமான பஞ்சாங்கத்தில் குறிப்பிட்டுள்ள நேரத்திலேயே கோயில் சடங்குகள் நடத்தப்பட்டு வருவதால் நேரத்தை மாற்றுவது பக்தர்களின் மத நம்பிக்கையையும் உணர்வுகளையும் பாதிக்கும் என மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே மாற்றப்பட்ட நேரத்தை குறிப்பிட்ட அழைப்பிதழ் வெளியிட்ட இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என்றும் காலை 9 மணி முதல் 9:22 மணி வரை மட்டுமே கொடியேற்றத்தை நடத்த உத்தரவிட வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதிகள் சி.வி. கார்த்திகேயன் மற்றும் ஆர். சக்திவேல் ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது நேரம் எல்லாருக்கும் பொதுவானது, பக்தர்களின் நம்பிக்கை பாதிக்கும் என நீதிபதிகள் கருத்து தெரிவித்தனர். மேலும் கோவில் தரப்பு மற்றும் மனுதாரர் தரப்பில் உரிய விளக்கங்களை பெற்று தெரிவிக்க உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கை நாளை ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளார். இதனால் திருச்செந்தூர் கோயில் ஆவணி திருவிழா கொடியேற்றம் எந்த நேரத்தில் நடைபெறும் என்பது குறித்த முடிவுகள் நாளை வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பவித்ரா, விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.